நீங்கள் எப்போதாவது நான் அப்போதுதான் உண்மையாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உங்களிடம் சொல்லியிருக்கிறீர்களா? நாம் பெரும்பாலும் எதிர்கால கனவுகளை துரத்தி நிகழ்காலத்தை மறந்துவிடுகிறோம். சரா வை சந்தியுங்கள். அவள் எப்போதும் உலகம் சுற்ற வேண்டும் என்று கனவு கண்டாள். அவள் இடைவிடாமல் உழைத்தாள், ஒவ்வொரு பைசாவையும் சேமித்தாள். ஒரு நாள் தனது பெரிய சாகச பயணத்தை தொடங்குவேன் என்று தனக்குத்தானே உறுதியளித்தாள். பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. தாமதமான இன்பங்களாலும் படிக்காத புத்தகங்களாலும் குறிக்கப்பட்டன. எல்லாமே எட்டாத தூரத்தில் இருப்பது போல ஒரு எதிர்காலத்திற்காக. சரா தனது நண்பர்கள் தானியங்கி பயணங்களை ஏற்றுக்கொள்வதையும் தங்கள் ஆர்வங்களை தொடர்வதையும் பார்த்தாள். அவர்களின் சிரிப்பை பொறாமைப்பட்டாள். ஆனால் அவளது ஒழுக்கமான அணுகுமுறை புத்திசாலித்தனமானது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். உள்ளே ஒரு சிறிய குரல் தவறவிட்ட தருணங்களைப் பற்றி கிசுகிசுத்தது. ஆனால் அவள் அதை ஒதுக்கித் தள்ளி நாளைதான் உண்மையான பரிசு உள்ளது என்று நம்பினாள். அவளது வாழ்க்கை இன்னும் இல்லை மற்றும் கிட்டத்தட்ட அங்கே என்ற தொடர்களானது. ஒரு நாள் ஒரு உடல்நலப் பிரச்சினை சாரா வை ஆழமாக உலுக்கியது. மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த அவள் தனது தொடாத பயணப் பிரசுரங்களையும் மங்கிப்போன கனவுகளையும் கண்டாள். ஒரு ஆழ்ந்த உணர்தல் அவளை தாக்கியது. நாளை என்பது ஒருபோதும் உத்தரவாதம் இல்லை. அவள் அப்போதே தனது கனவு இடத்திற்கான ஒரு டிக்கெட்டை வாங்க முடிவு செய்தாள். இனி காத்திருக்க தேவையில்லை. சரா சரியான நிலைமைகளுக்காக காத்திருக்கவில்லை, அவள் அவற்றை படைத்தாள். உண்மையான மகிழ்ச்சி ஒரு இலக்கு அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழும் ஒரு பயணம் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். வாழ்க்கையின் அற்பமான தன்மை நாம் இப்போதே ரசிக்க வேண்டும். இன்றே நமது மகிழ்ச்சிகளை தொடர வேண்டும். மேலும் வாழ்வின் சாரத்தை ஒருபோதும் தள்ளிப்போடக்கூடாது என்று கோருகிறது. உங்கள் மகிழ்ச்சியை ஒத்திவைக்காதீர்கள். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? அந்த அடியை எடுங்கள், அந்த அழைப்பை செய்யுங்கள், அல்லது நீங்கள் கனவு கண்ட அந்த சாகசத்தை திட்டமிடுங்கள். தமிழ் ரெப்போக்கு குழு சேரவும். உங்களை இன்றே உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழத் தூண்டும் மேலும் பல கதைகளுக்கு.